அரிது அரிது மானுடனாய் பிறத்தல் அரிது என்பது அவ்வை பிராட்டியுடைய அருள்வாக்கு. இந்த மனித பிறவி என்பது கிடைப்பதற்கு அரிதானது. அதுபோல இந்த உலகத்தில் உள்ள மொழிகளிலே அரிதான மொழி என்பது தமிழ் மொழி. இதை அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய திருப்புகழில் குறிப்பிடுகின்ற பொழுது அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா என்று குறிப்பிடுகிறார். மேலும் திருமூல தேவநாயனார் தன்னுடைய திருமஞ்சரத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று குறிப்பிடுகிறார். எல்லா சொற்களும் பொருள் உடைத்தனவே என்பது தொல்காப்பியம். அப்படி என்றால் தமிழ் என்பதும் ஒரு சொல்தான். இந்த தமிழ் என்ற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் விளங்குகிறது எனில், மெய்கண்ட தேவர் தன்னுடைய சிவஞான போதம் என்ற ஒரு நூலிலே 5வது சூத்திரத்திலே குறிப்பிடுகிறார். இறைவனுடைய அருள் எப்படிப்பட்டது எனில் தமிழ் அருள் என்று குறிப்பிடுகிறார். இறைவன் எப்படிப்பட்டவன்? ஈடு இணை இல்லாதவன், ஒப்பில்லாதவன். இதை திருமூலர் திருமந்திரத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது சிவனோடொக்கும் தெய்வம் தேடினுமில்லை, அவனோடொப்பார் இங்கு யாருமில்லை என்று குறிப்பிடுகிறார். ஆகவே தமிழ் அருள், தமிழ் என்றால் இணையில்லாதது, ஒப்பில்லாதது. இறைவனுடைய அருள் என்பது ஒப்பில்லாதது, இறைவனுடைய அருள் என்பது இணையில்லாதது. ஆகவே இறைவனும் இணையில்லாதவன், ஒப்பில்லாதவன். அதனால் அவனை புகழ்ந்து பாடக்கூடிய தோத்திரங்கள் இயற்றப்படக்கூடிய மொழியும் அவனைப் போலவே இணையில்லாத மொழியாக இருக்க வேண்டும், ஒப்பில்லாத மொழியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஞானிகள் அனைவரும் அவனைப் போலவே இணையில்லாத ஒரு மொழியை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த மொழிக்கு அவனுடைய நாமத்தையே சூட்டினார்கள். அதனால் தமிழ் என்பதற்கு இணையில்லாதது, ஒப்பில்லாதது என்று அர்த்தம் விளங்கும் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.